2 நாளைக்கு முந்தி 14 முஸ்லீம்களை கைது பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்க இந்த இஃப்தார் நோன்பை கங்கா நதியில் திறந்துருக்குறாங்க. அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போய் போட்டில் வச்சு ஒரு 14 பேர் கங்கையில் அவங்க திறந்து நோன்பு திறந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. இது ஒரு குத்தம்னு அவங்க கைது பண்ணிட்டாங்களாம். நம்ம கங்கையில் இப்போ ஆய்வு பண்ணி பார்த்ததில் நம்ம ரொம்ப அசுத்தம் பண்ணிட்டோம், ரொம்ப அந்த தண்ணியுடைய புனிதத்தன்மையை கெடுத்துட்டோம்னா இம்பியூரிட்டி ரொம்ப கெட்டு போச்சுன்னு ஒரு ஆய்வு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்பிக்கை என்ன, கங்கையில் உயிர் நீத்தா மோட்சத்துக்கு போகலான்னு இறந்த சடலங்களை கங்கையில் இறக்குறோம். ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல, ஒரு 14 பேர் போய் போட்டு மேலே வச்சு சாப்பிட்டா புனிதம் கெட்டு போச்சு அப்படின்னு செய்தி படித்த உடனே ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ இந்த சாப்பிட்றல பிரியாணி, இது ரம்ஜான் ஈகை பெருநாளுக்காக கூட பிறக்காத அக்கா ஒருத்தவங்க கொடுத்து விட்டது. அவங்க இந்து, அவங்க திருமணம் பண்ணியிருக்கிறது அண்ணன் ஒரு இஸ்லாமியர். தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் ஈகை பெருநாளுக்கு ரம்ஜானுக்கு இந்து கிறிஸ்துவ நண்பர்களுக்கு முஸ்லீம் சகோதரர்கள் பிரியாணி கொடுக்குற வரைக்கும், முஸ்லீம் நண்பர்களுடைய தொழுகையையும் நோன்பையும் மற்ற இந்து கிறிஸ்தவர்கள் மதிக்கிற வரைக்கும் இங்கே யாராலையும் மதம் சம்பந்தமான தேவையில்லாத முட்டாள்தனமான பிரிவினை ஏற்படுத்த முடியாது. அதுக்கு தமிழ்நாடு ஒரு சிறந்த சான்று. எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த ஈகை திருநாள் நல்வாழ்த்துகள்.